உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்னை பார்க்குறன்னா உனக்கு எப்படி இருக்கும், அதை பார்க்க ஆசையாக இருக்குன்னா ஜாயின் பண்ணிக்கோ. கிளாரிட்டி இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எஸ்டி சரி சரி பார்த்துக்கோங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஊரா? கல்பாக்கம் ஆண்டனி. ஜான் எப்படி மார்னிங் கோகனட்டை நாரை வச்சு தேய்ச்சேன் ஒன்று சொல்லவா, நான் இங்கே ஒரு 3 days வரைக்கும் நான் அதை வச்சு தான் குளித்தேனே. நான் ஒரு 2 நாள் 2-3 நாளைக்கு மேலே நான் வந்து பஞ்சே இல்லாமல் சோப்பு போட்டு குளித்து எனக்கு திருப்தியே படலை. அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடமா ரொம்ப நேரம் இப்படியே தேய்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே ஒரு தண்ணி ஊற்றிட்டா ஒரு சிலலாம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அரிக்குள்ள உடம்பு அரிப்பு அடங்காத மாதிரியே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது, அன்றைக்கி தேங்காய் உரிச்சு வச்சோமே அந்த மட்டையை எடுத்து தேய்ச்சி குளிப்போம். நம்ம என்ன சின்ன பிள்ளைலாம் அந்த காலத்துலலாம் தேங்காய் நாரை வச்சு தான் குளித்தாங்க. அது சாஃப்டாகிடும். ஒன்று சொல்லவா, நம்ம கடையில் வாங்கிற பஞ்சை விட தேங்காய் நாரை தண்ணியில் நினச்சிட்டிங்கன்னா பஞ்சு மாதிரி ஆகிடும். அதில் சோப்பு எடுத்து தான் நான் நல்லா தேய்ச்சி குளித்தேன் ஒரு 2-3 நாள். அது குளிக்கும் போதே தூளாக கொட்டுது, குப்பை ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் குளிக்கிற பஞ்சையே வாங்கிட்டு வந்து அப்புறம் இப்போ அதை தான் குளிக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குளிச்சிருக்கேன், இந்த பஞ்சில் குளிச்சிருக்கேன். குளிக்காமலாம் ஒன்றும் கிடையாது. நான் எனக்கு ஒரு 6-7 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த நாரில் தான் எனக்கு தேய்ச்சியே குளிக்க வச்சுருக்காங்க. என் வீட்டுக்கார் இப்போ வரைக்குமே கயிறு இருக்குல்ல, முறுக்குன கயிறு, மூக்கனா கயிறு, மாட்டுக்கு கட்டுவோம்ல, அதில் சணல் கயிறு மாதிரி இருக்கும் பாரு, அதை வச்சு தான் முதுகு தேய்ப்பார். ரெட்டையாக வாங்கி முடிச்சு போட்டு பைப்பிலே தொங்கும். அதை எடுத்து கரக்கர முதுகில் எந்த ஹெல்ப் இல்லாமல் அவரே தேய்ச்சிப்பார், முதுகுக்கு மட்டும். இப்போது அது எடுத்துகிட்டு வரல, அந்த கவுரை வாங்கி ரெடி பண்ணணும்ல, எண்ணெயும் கூப்பிட்டு முதுகு தேய்க்க சொல்கிறாரு. எவ்வளோ நேரம் தேய்ச்சாலும் தேய் பத்தலைங்கிறான். நானும் போட்டு கரக்கரன்னு தேய்ச்சி இந்த ஷோல்டரே வலி வந்துருச்சு. நேற்றெல்லாம் முடிச்சு திட்டி விட்டுட்டேன், நீ வேணால் எழுந்துச்சு நில்ல, நல்லா கீழே குனிஞ்சு தேய்க்க முடியாதுன்னு. அப்புறம் எழுந்துச்சு நின்று போட்டுச்சு. என்னடி ஆத்திரத்தில் போட்டு சொரியிற, ஒழுங்காக சொரிஞ்சு விடுறி. அப்புறம் நெகட்டுன்னா இதை உடச்சிக்கிச்சு. அதெல்லாம் கிராமத்தில் பண்ணுவாங்க. இப்போ வந்து யாரும் அது சரியாக செய்வதில்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், பிளாஸ்டிக் பஞ்சு வச்சு குளிக்கிறது ஸ்கின் அலர்ஜி வரும் தான். ஆனால் தேங்காய் நாரில் வந்து நம்ம உடம்புல நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது உடம்புல அந்த தழும்புகள்லாம் வராது. சில்வர் இன்றைக்கி ஜாயின் பண்ணால் என்ன, ரொம்ப ஹாட்டான லைவ். ஜாயின் பண்ணி மட்டும் பாரு, அதுக்கப்புறம் நீ வெளியே போகவே மாட்டேன். அது ஒரு காலம்டா. நல்லா இருக்குங்க அந்த மியூசிக்கு. கர அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குமா, என்ன சொல்கிறது. என்னது அந்த ப்ராப்ளமா? ஐயோ ஏன் கேட்குறீங்க. இப்போ அங்கே போய் நான் ஒருத்தவங்களை பற்றி வாயை திறக்கவே கிடையாது. நாங்கள் போனது அந்த கும்பலில் எப்படிப்பா பேச முடியும். இப்போ உள்ளே வந்து நுழைஞ்சி குளிச்சுட்டு உட்காந்துட்டு கால் அடித்த உடனே நான் பேசாததை யாரோ ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணி பேசுன மாதிரி அங்கே ஒரு படத்தையே ஓட்டிட்டாங்க. அதுக்குள்ளே அங்கே ஒரு ப்ராப்ளம் வச்சு நான் இப்போ கால் பண்ணி, இங்கே பாருங்கள், யாருடைய பேரையும் நான் மென்ஷனும் பண்ணலை, யாரை பற்றியும் நான் பேசவும் இல்லை. அப்படி பேசணும்னு சொன்னவங்களுக்கு கால் பண்ணுங்கள், கான்ஃபரன்ஸை போடுங்க, நான் ஓப்பனாகவே கேட்டுடுறேன். நான் பேசாததை பேசுன மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, அப்படியே கால் போடுங்க, கான்ஃபரன்ஸ் போடுங்க, நான் அப்படியே நேரடியாகவே கேட்குறேங்க. வந்ததுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம். ஆனால் நான் வாயே திறக்கலை. நீங்கள் சொன்ன கரக்கரை நல்லா இருந்துச்சு, ஒரு வாட்டி சொல்லுங்கள். ஷங்கர், நான் ஒன்று இது பதம் பார்க்கணுமா? அடாடா லக்ஸு பாப்பா லஞ்சு கொடுப்பா, அவ வந்தாலப்பா. ஆமாம், வந்து நுழையும் போதே ப்ராப்ளமும் சேர்ந்தே நுழைக்கிறாங்க. ஆனால் நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், என்னோடய வாயை நான் திறக்கவே கிடையாது. அதான் நான் என் ஹஸ்ஸுக்கிட்ட இப்போ சொன்னேன், யாரால் என்ன சொன்னால் ப்ராப்ளம் வருதுன்னு புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்களோ தயவு செஞ்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த இடத்துக்கு நான் வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவங்கள நம்மளை கூப்பிட்டாங்க, விசேஷம் நடக்கிறவங்க தானே நம்மளை கூப்பிடுறாங்க, அவங்கள மதித்து நம்ம போகிறோம். அந்த இடத்துல அவங்களாம் வந்துட்டு சொல்லாததான் சொல்கிற மாதிரி க்ரியேட் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் வாயை
திறக்கல. ஏன்னா நமக்கு 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னோடய மைண்டு ஃபுல்லாகவே நான் யூடியூப்பில் என்னடா லைக் வந்துச்சா, காலைல அப்லோட் பண்ண ரீல்ஸ் வியூஸ் போச்சா என்னன்னே நமக்கு தெரியல. ஃபோனை வேறு கையில் எடுக்க முடியல. நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி, என்னோடய பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன், காட்டுறேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி நான் பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்க, நான் இன்னைக்கு ஹேண்ட்பேக்கை கூட எடுத்துகிட்டு போகல. ஒரே ஒரு இந்த இப்போ லைவ் ஓடுதில்ல, இந்த மொபைலை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு சுத்தமாக கையில் காசு கூட நான் எடுத்துகிட்டே போகல. ஏடிஎம் மட்டும் எடுத்துகிட்டே போயிட்டேன். வெறும் வண்டிக்கு என்ன பெட்ரோல் போடுவோமோ அதுக்கு மட்டும் காசு எடுத்துட்டேன். ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் நிறுத்துங்கண்ணே. ஹேண்ட்பேக்கு கூட கையில் எடுத்துகிட்டே போகல. ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அங்கே கையில் அப்படியே வச்சு சமந்துக்கிட்டு இருக்க முடியாதுன்ட்டு தான் கையில் மொபைல், ஏடிஎம் கார்டு இதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு போய், இது 170 ரூபா சொன்னாங்க. இதை மட்டும் வாங்கி அந்த இடத்துல அப்படியே ஒரே ஒரு மொபைல் வைக்கிறதுக்காக அர்ஜென்ட்டுக்கு இங்கே பாரு, இதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தேன். அவ்வளோதான். இதுக்குள்ளே இந்த மொபைலை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தேன். யாருக்கிட்டையும் நான் எதுவுமே பேசல. ஆனால் பேசினா அதை பண்ண இதை பண்ண அப்படி இப்படி அப்போ ஒரே என்னென்னமோ புதுசாக எப்போ 4 பேர் 4 விதம் பேசுவாங்கன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கேர்ள்ஸோட வாய் இருக்குது. நான் நிஜமாக சொல்கிறேங்க. நான் இதை இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க காதுக்கு போனால் அவங்க ஸ்லாங்கு மாற்றி போய் கேட்குறவங்க உடையவங்களோட காதுக்கு போச்சுன்னா அவங்க தப்பாகவே புரியும். உடையவங்களுக்கே நான் கால் பண்ணி நான் பேச கிடையாது, எதுவும் செய்ய கிடையாது, எதுவுமே பண்ணலை. நான் மட்டும் வந்தேன், விசேஷம் முடிச்சேன், வந்துட்டேன், அவ்வளோதான். எனக்குலாம் பேசணுன்ற எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி நேரடியாக தலைவலி வந்துருச்சு எனக்கு. இப்போ கொஞ்ச நேரம் எனக்கு அப்படியே பேசாததை பேசணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? டென்ஷன்னா டென்ஷன். நான் மட்டும் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு வெயிட்டையும் தூக்கிட்டு போல, வெறும் ஆளாக அப்படியே போயிட்டு வெறும் ஆளாக வந்தோம். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் மெசேஜ் டெலிவரி கரெக்ட் தான். ஆமாம், ஏன் இவங்க கிட்ட உடையவங்க கிட்டே கால் பண்ணி நான் எந்த பேரையே ஃபஸ்ட்டு சொல்லலை. முதல்ல நான் பேரை சொல்லலாம். முதல்ல எங்கே கான்ஃபரன்ஸ் போடு, முதல்ல நான் பேர் சொன்னேனான்னு கேட்குறேன். அப்புறம் அடுத்த கதைக்கு போகலாம். வாயே திறக்கலடா. ஆனால் என்ன தெரியுமா, ஒரு விஷயம் பேசாதத இப்படி நம்ம அப்படி வந்த அடுத்த நொடி இப்படி சொன்னால் தெரியுமா அப்படியே சொல்லுதுங்கடா. எப்படி தான் இந்த லேடிஸுங்களுக்கு இந்த ஆக்டிங் வருதுன்னு எனக்கு தெரியல. எப்பா சாமி, இதெல்லாம் வாய்ங்களுக்கெல்லாம் அப்படியே திருவிழா வச்சு தான் கொண்டாடணும். என்னன்னு மருமகள்லாம் கிடையாது. திருவாயே வாழ்க வளர்க வந்தனமே இது சந்தனமே அப்படின்ட்டு வாயா அது வண்ணாம் சாலம் கூவம் நடக்காத கதையை டைரக்டரை விட இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. எத்தனை ஃபேமிலியில் இப்படி இருக்காங்க? எல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பீங்களே. உங்கள் ஒய்ஃபுங்களாம் கதறுவாங்களே, ஏங்க நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை, இங்கே பாருங்க என் நாத்தனார் என்ன சொல்லிடுச்சு, அப்படிலாம் சொல்லி புலம்புவாங்க உண்டா? ஆமாம்மா செல்வம் சென்னை, நான்லாம் வாயே திறக்க மாட்டேன் காய்ஸ். எனக்கு கலகம் இருக்கிறது பிடிக்காது. நான் ஒருத்தவங்க பேசாததை பேசினது சொல்லவும் மாட்டேன். அதே மாதிரி ஒரு கதை என்கிட்ட சீக்ரெட்டு சொல்லாதன்னு சொல்லிட்டாங்கன்னா அது என்னை போட்டு உருட்டி வாங்கினாலும் என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரவே வராது. தெரியலன்றுவேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியலன்றுவேனாலும் அப்படி சொல்கிற ஆள். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணியா? செல்லக்குட்டி, உன்னோட பெயர் என்ன? என்னோட பெயர் நிலாங்க. அப்படி எப்படி இருக்கும்? கடுப்புனா கடுப்பு. எப்பா அதான் வடிவேலுடைய காமெடி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பாவுங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தண்ணி கேட்டிருப்பாரு நம்ம தலைவர். உடனே என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை சொம்பில் தண்ணி கேட்டார்.
அடுத்த ஸ்டேஜ் மாப்பிள்ளை வந்து பெரிய சொம்பா கேட்டாரு. அடுத்த ஸ்டேஜ் அதெல்லாம் ஆயிடுச்சு. அதெல்லாம் நாங்கள் உடையவங்ககிட்டே கால் பண்ணி சொன்னதுனால நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டேன். அந்த இடத்துல பேசாம வந்திருந்தேன். இதுக்கு பேசின டைரக்டர் பேச ரொம்ப நல்ல விஷயம். கடைசியில் வந்து மாப்பிள்ளை வந்து இது கொடுத்தாதான், டவுரி கொடுத்தாதான் கல்யாணம் தாலியே கட்டுவாருன்னு கொண்டு போய் விட்ட கதையில் அந்த மாதிரி அதுக்கு தான் நான் யாருக்கு அதுக்கும் சொல்லல. நானே உங்களுக்கே கால் பண்ணி சொல்லிட்டேன். அதான் என்னோட லைவ்ல சொல்லிட்டியே. என்னடா ரகசியத்தை, உன் ரகசியத்தை சொன்னாங்க. உனக்கு ரகசியம்லாம் இருக்கா நிஷு? உன்னை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் நிஷு. சொல்லுங்க தளபதி, ஆஃபீஸில் இருக்கீங்களா? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா எல்லாரும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. இந்த இருங்க, ரொம்ப ஓவர் பிரைட்டாக இருக்கு. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் சொல்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸு பிளாக்கெட்டு ரியல் லைஃப்பில். ஆமாம் பட்டு 90 லைக்ஸ் அக்கா. இன்னும் 90 லைக் தேவைப்படுதா? நிலா அக்கா ஐ லவ் யூங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? அதே தான். சரோ, இந்த 2 இயர்ஸில் எத்தனை வீடு பார்க்கலாம்? உண்மைதான். ஏன் சிரிக்கிற எமோஜி ஏன் போட முடியல? ஏய், சிரிக்கிற எமோஜி போட முடியலன்னா டைப்பிங்லாம் ஹான்னு போடுறா, ஹெச்ஏன்னு போடுறா. இது கூட தெரியல இவனுக்கு. சொந்தம்னாலே அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு சொந்தத்துக்கு தாங்க அவார்டு கொடுக்கணும். ஆவாதவன் பொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம், ஆவாதவன் பொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம். அப்படிதான் இல்லை? அதேதான். பர்சனல் முடிஞ்சுதா உங்களுக்கா? ஏன் டுமாரோல கோ எங்கே போடணும்? டுமாரோ ஐ கோ திருவண்ணாமலையா? டுமாரோ சாரிடா தளபதி. நான் கொஞ்சம் அப்படிதான்டா. என்ன இவன் ஒருத்தவன் பிஜு ஜாயின் பண்ணி வாயேன். ஜாயின் பண்ணுங்க சீக்கிரம், டைம் ஆகுது பாரு. யாராவது 1-2 பேரை ஜாயின் பண்ணிடுங்கடா. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் ஜாயின் பண்ணலைன்னா. அன்றைக்கி ராத்திரில எனக்கு தூக்கமே வராது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள், லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் சிரிப்பு அழகாக இருக்கா? இப்படியே சொல்லி தாண்டா என்னை கவுத்து வச்சுருக்கீங்க உங்கள் பக்கம். டோன்ட் லாக் டூ மேட்ச். சிரிக்காதடி, ரொம்ப ஓவராக போகுது. சொல்லுங்க குமார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நேமுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமா குமார்? குமார் என்னங்க குமார், என்னங்க எங்கங்க இருக்கீங்க குமார்? தேங்க்யூ மாரியப்பன். சொல்லுங்க கருணா. கொஞ்சமா நஞ்சமா மாற்றி சொல்கிறேன். நீ தான் கவுத்து வச்சிருக்கியா? டேய், நீங்கள் தாண்டா என்னைய மடக்கி வச்சுருக்கீங்க உங்கள் பக்கம். மிஸ்டர் பீன் வாங்க, நல்லா இருக்கீங்களா? நாகராஜ் எப்படி இருக்கீங்க? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணுங்கள். சில்வர் லைவ், விஐபி லைவ் இருக்குது, ரொம்ப ஹாட்டான லைவ். டிபிஏ தொடுங்க. ஜாயின் பண்ண தெரியாதவங்க இந்த டிபிஏ தொடுங்க. நெக்ஸ்ட்டு ஜாயின் தொடுங்க. ஃபஸ்ட்டுலேயே சில்வர் இருக்குது, இந்த சில்வரை தொட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த அதிகமான லைவெல்லாம் வேணும் அப்படின்னா எந்தெந்த உங்களுக்கு லெவல் தேவைப்படுதோ அதை தொட்டு இது ஜாயின் பண்ணுங்கள். எல்லா லைவுமே ஒர்த்தான லைவு. ஹாய்ங்க, ஹாய். கேங் அவ்வளோதான். சாமி கோபாலகிருஷ்ணா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
போயிட்டு எல்லாம் சரியில்லைன்னு நினச்சிட்டு இருந்த என்ன கூட யூடியூப்பில் உட்கார வைத்து சேட் பண்ண வைத்துட்டீங்க. அது எப்படிங்க? எல் அதெல்லாம் நீங்கள் தாங்க சொல்லணும். அவ்வளோதான் கேங். இதுக்கு மேலே நீ கேட்டேன்னா பிளாக் பண்ணிவிடுவோங்க. ஐ லவ் யூங்க. ஹலோ டியர், வாங்க. எப்படி இருக்கீங்க ஆனந்து? ஆனந்த், இது நீங்களா? அழகாக இருக்கேடா செல்லம். என்னது இது ஐப்ரோஸ் மேலே வெட்டு மாதிரி இருக்குது? அதான் மாடலா? கத்தி எடுத்த நம்ம சிம்பு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற காலத்தில் இங்கே ஒரு ரிங்கு, அப்புறம் இங்கே உதட்டில் ஒரு ரிங்கு, இது மாதிரி போடுவார். அந்த மாதிரியா? உங்கள் மனசு உங்ககிட்ட இல்லையா? இங்கே இருக்குடா. தேடிட்டு இருந்தியா ரொம்ப நேரமா? இங்கே இருக்கு. சொல்லுங்க செல்லா. கல்பாக்கம் ரவீன், சூப்பராக இருக்கும் கேங். சந்துரு, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? ஏங்க ஐப்ரோ வெட்டுப்பட்ட வர இருக்கீங்களா? லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல்லா. தேங்க்யூ ஆனந்த். நீங்கள் கூட தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆரஞ்சு கலர் ஏதோ கோட்டா என்னன்னு தரல, ஜெர்கின் மாதிரி இருக்குது. நல்லா உங்களுக்கு எடுப்பாக இருக்குது கலர். ரொம்ப அழகாக இருக்கீங்க. இருங்க கொஞ்சம் லிப்ஸை பார்த்துக்கிறேன். ஆஹா, ஆப்பிள் மாதிரி இருக்குடா. இப்படி இருக்குது ஷேப். இருக்கு நல்லா இருக்கு. சூப்பர் 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 சூப்பராக இருக்கு. வாங்க குமார். அம்மா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்வர் லைவ், விஐபி லைவ் இருக்கு. எப்படி இருக்கீங்க? ஐயோ சிரிக்காதீங்க ஆனந்த். எனக்கு வேற ஒரு வெக்கமாக இருக்குது. நான் ஆக்சுவலாக எனக்கு வெக்கமாக வராது தெரியுமா? இந்த மாதிரி லைவில் வந்து நீங்கள் யாராவது இப்போ ஏதாவது பேசிட்டா மட்டும்தான் எனக்கு அதெல்லாம் வருமே. அப்போ தான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்வேன். நீ அவ்வளவெல்லாம் அழகு இல்லை. சரிங்க. என்ன பேர்? மண்டகணம் பிடிச்சவனா? என்னங்க பேர் இது? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஒருத்தவங்க என்னடானா ஒரு பக்கம் ஒன்று போடணுங்கிறா, இன்னொருத்தங்க என்னடானா உன் கண் அழகாக இருக்குங்கிறா, இன்னொருத்தர் என்னடானா உன்னோட ஹேர் ரொம்ப அழகாக இருக்குங்கிறா, இன்னொருத்தர் சாரி ரொம்ப அழகாக இருக்குங்கிறா. ஏங்க நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கீங்கிறா. அதில் நடுவில் கண் திருஷ்டிக்கு வந்து இங்கே ஒரு மைப்புள்ளி வைக்கிற மாதிரி திடீர்னு ஒருத்தன் உள்ளே போடுறான். நீ எல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்து கிடையாது. நீ ஒன்றும் அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது. சொல்லுங்கள். இப்படி சொல்கிறவன் 2 பேர் தான். அவனை திருஷ்டி போட்டு மையாக வச்சிடலாமா? மிச்சம் எல்லாருமே நீங்கள் அழகாக இருக்கீங்க. ஏன்டா அப்படி சொல்கிறீங்க? இப்போ சொல்லி எனக்கு தலைக்கணை ஏற வைக்கிறீங்க வேறு. நான் அமைதியாக இருந்தாலும் நீங்கள் சும்மா விட மாட்டேங்கிறீங்க. ஐயோ மேடம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, கண்ணிலே நிற்கிது, ராத்திரிலாம் தூங்க விட மாட்டேங்கிறீங்க, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் தலைக்கணை பிடிக்க வைக்கிறீங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? உங்களால தான் எல்லாமே. நீங்கள் தான் என்னை பேசவே வைக்கிறீங்க. முதல்ல வாங்க மூப்பாலாச்சி, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சரோ ப்ரோ எப்படி போச்சு? அவருக்கு என்ன மோனி, அவரை மாதிரி என்ஜாய் பண்ணுறவங்க நம்ம உலகத்தில் ஆளே கிடையாது. அவரை மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் நம்ம ஊரில் ஆளே கிடையாது. நினச்சா சிங்கப்பூர், நினச்சா வாணியம்பாடி பிரியாணி. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடியை காட்டுங்க, பார்த்துக்கோங்க. ஏங்க என்ற முடி ரொம்ப பிடிச்சிருக்கா? ஏய் என்னடா முடி பிடிச்சிருக்கு கடிச்சு தின்றாங்க பாரு, பிடிச்சி இழுக்கிறான் முடியை. விட்டுடா லூஸு பாய், முடியை கடிச்சு தின்னுட்டான். முடியை கூட விட்டு வைக்க மாட்டீங்களா? அட பாவீங்களா, ட்ரெஸ்ஸை தான் மெண்டு கடிச்சு தின்னீங்க, கடைசியில் முடியை கூட விட மாட்டேங்கிறீங்களே. எப்பப்பா இப்போல்லாம் ரோடில் அங்கங்கே மாடு நின்று இலையோ தின்ன காலம் போய் இப்போ குப்பை பேப்பர் ஜவுத்தா சாப்பிட்ற மாதிரி நீங்களும் முடியெல்லாம் தின்ன ஆரம்பிச்சிட்டிங்களா? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும். தேங்க்யூ ஆனந்த், தேங்க்யூ. எல்லாமே பிடிச்சிருக்கா?
எல்லாமே உங்களுக்கு தான். உங்களுக்காக கடவுள் என்னை பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கார் இந்த சிற்பி. யாருக்கெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோங்க. அதில் குறிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, முழுசாக எடுத்துக்கோங்க. எது லைக்கு பிச்சைக்காரியா? பிச்சைக்காரி ஏ பிச்சைக்காரி பிச்சைக்காரி ஸ்க்ரீன் டவுன்லோட் பண்ணி லைக் போடுங்க गाइस. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. மெம்பர்ஷிப் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. 10:31 சிரிப்பு தாங்கள வச்சா எனக்கு கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தால் பாதிப்பு டென்ஷன் வர ஆகுறீங்க. அதனால தான் நான் சிரிப்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ ரீசார்ஜ் என்ன உங்கள் எல்லாருக்குமே எமோஜி வரலையா இன்னைக்கு? இருங்க நான் செக் பண்ணுறேன். எல்லாருமே வந்து டைப்பிங்லேயே பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் வரல? இருங்க நான் பண்ணுறேன் பாருங்க. இப்போது எனக்கு மட்டும் எப்படிடா வருது? இங்கே பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணி கமெண்ட்ஸே காட்ட மாட்டேங்குது, ஆனால் இங்கே சென்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இப்போ பாரு, இங்கே பாரு, இதோ பாரு வருது. ஆனால் அங்கே தான் ஸ்க்ரீனில் காட்ட மாட்டேங்குது. எவனா கண்ணு வச்சுட்டான் நம்ம சேனலுக்கு. எப்படி லைவை பார்க்குறது? பட்டு இன்னைக்கு விஐபி லைவ் இருக்கு. என்ன எப்படி சிரிப்பு? இங்கே பாருங்க ஆனந்த், எங்களோட லைவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காமெடிகள் ஷோலாம் நிறைய நடக்கும். நிறைய பேர் என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு கருப்பு சூழ்ந்து அப்படியே உள்ள நுழையும். நாங்கள் உடனே இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணியை தெளித்து நாங்கள் விரட்டுறதுக்குள்ளே பாடா விதி பட்டுடுவோம். பாருங்கள் என்ன எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதில் லைவ் முடியறதுக்குள்ளே ஒரு குரூப் அப்படியே நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வருவாங்க. என்ன கலர் போட்டிருக்கீங்க? நீங்கள் என்ன திருநங்கையா? நீங்கள் என்ன மூஞ்சி மூடி வச்சுருக்கீங்க? பல்லு என்ன தூக்கிக்கிட்டு இருக்குமா? மூக்கு என்ன பெருசாக இருக்குமா? அப்படின்னு தனித்தனி ரகமாக விதவிதமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. சரோ வரும் சும்மா பாப்ஸை வெறுப்பு ஏற்ற என்னது என்ன சரோ என்ன கேட்டார்? என் தங்க என்ன கேட்டார்? ஹாய், உங்கள் மாங்கனிகள் 2 ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட போகிறீங்களா? இங்கே பாருங்கள், கத்தி எடுத்து கட் பண்ணிட போகிறீங்க, முழுசாக கழுவிட்டு சாப்பிடுங்க. லூலு மார்க்கெட்டுக்கா? ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். அப்போ உன்னோட லைவ் பார்த்துட்டே இருந்தேன். சடனாக ஹெட்செட் ஆஃப் ஆகிடுச்சு. லபா லிபா நான் கத்துற சவுண்டு வெளியில் கேட்டுடுச்சு. எல்லாம் டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க. நீ படக்கும் ஃபோனை பிடிச்சிட்டு அப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். யூ ஃப்ரம் கல்பாக்கம்ங்க, சென்னை. ஷப்பா கேங்கு YAMANGANG. இருங்க எங்கள் தலை சும்மா தான் இருக்கா. நிஷு நீ எடுத்துக்கிறியாடா அவனோடத? அவங்ககிட்ட சும்மாவே இருக்காண்டா, நீ வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. நிஷுக்கு பொருத்தமாக இருக்கும். நிஷுக்கு அதெல்லாம் கை தேர்ந்தெடுத்த கலைகள். ஹாய், உங்கள் மாங்கு மாறிப்பன், தேங்க்யூ. சில்வர் லைவ் இருக்கா? இருக்குது, சில்வர் லைவ் இருக்குது. லட்டு குட் ஈவினிங். வாங்க ஸ்ரீனி செல்லமே, வந்துட்டிங்களா? வாங்க. யூஎம் ஓமா கேட்குற எந்த கமெண்ட்ஸ் கண்ணுன்னு தெரியல. சொல்லுடா என் செல்லம், என்னோட உசுரி நீதானடா. உனக்கு தான் வந்து 2 years ஆகுதேடா. உனக்கு தான் நான் பத்திரத்தில் எழுதி கொடுத்து பட்டா போட்டு உன்னை கொட்டா போட்டு அதில் உட்கார வச்சுட்டேனே. அப்புறம் என்ன இன்னும்? இன்னும் கொட்டாவுக்கு டோர் இல்லைண்ணா. இரு டோர் போட்டு நான் எருமச்சான். நைஸ் ஹேர் காலம். சந்துரு எப்படி இருக்கீங்க? என்ன சமையலா இன்னைக்கு? எங்கள் வீட்டில் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு, சாப்பாடு அதே மீன். பாட்டு கரெக்டாக நீ கத்தலை சிரிச்ச சவுண்டு கேட்டு எல்லாரும் என்ன பார்த்தாங்க. சாமி மச்சான், அக்கா அழகா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? சாமி மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த வேலைக்குமா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க?
அவனோட கமெண்ட்ஸ் இருக்கு, போய் பாரு. சில்வர் லைவ் எப்படி பார்க்குறது? நார்மலாகவே நான் லைவ் ஆன் பண்ணுவேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி காமன் லைவ் நோட்டிஃபிகேஷன் வருதோ அதே மாதிரி மெம்பர்ஷிப் லைவ் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் வரலை அப்படின்னா நீங்கள் லைவோட செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா லைவ் ஓடுறது உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரி ஒரே நிமிஷம் இருங்க. சேனலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் எப்படி ரெட் கலரில் லைவ்னு காமிக்குதோ அதே மெம்பர்ஷிப்பாக இருந்தால் க்ரீன் கலரில் காமிக்கும். மெம்பர்ஷிப்னு பக்கத்தில் போட்டு ஓடும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். விஐபி டைமண்டு இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தா ஆல் மெம்பர்ஷிப் லைவை ஃப்ரீயாக பார்க்கலாம். சரியாடா என் செல்லமே. சக்தி, ஹாய் சக்திமா, ஜாயின் பண்ணிக்கோங்க சக்தி. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உன்னோட சாமி மச்சான் உனக்காக காத்திருக்கேன் தங்கமே, புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, எப்படி இருக்கீங்க? மிஸ்டர் பிரகாஷ் ஹாய், சக்தி ஹாய். ஃபஸ்ட்டு டைம் என்னோடய லைவை பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் சிங்கப்பூர். உங்களுடைய காஸ்டியூம் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதிக பேர் சிங்கப்பூரில் தான் இந்த காஸ்டியூமில் நிறைய பேர் சுற்றுறீங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டக் டக் டக்குன்னு டைம் ஆகுது, வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. இங்கே சப்ஸ்கிரைப் டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் லைவ் ரொம்ப ஹார்டான லைவ். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். ஹேர் ட்ரை பண்ணிங்களா? வாட்டர் ஹேரில் இல்லை மோனி, ஹேர் நல்லா காஞ்சிடுச்சு. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சிவா, கௌஷி, செல்லமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, இந்த மாதிரி லைக் விழும். அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வேகமாக ஜாயின் பண்ணிங்க. ஷோ லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. தேங்க்யூ கேங்கு, தேங்க்யூ. பிடிக்கல, பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ஏனோ உன்னை பிடிச்சிருக்கு ஏனோ ஏனோ காதலும் ஏனோ ஏனோ காதலும். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் லைவுக்கு டைம் ஆகுது. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் அப்படியே ஸ்லோவாக பேசு, வாய்ஸ் கேட்டுட்டு பாரு. எல்லாரும் லைக் போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க சீக்கிரம் பட்டும் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, வேகமாக ஜாயின் பண்ணுங்க. ஷோ லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. சில்வர் லைவ், விஐபி லைவ், உங்களால் என்ன முடியுதோ எந்த ஆக்டர்ஸில் வேணாலும் ஜாயின் பண்ணுங்க. சொல்லுங்க चिकंदर अपने रूम ऐप चार चेंज कर दिया. चार மட்டும்தான் சேர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேம் அதே வால் தான். ஓகேவா சிக்கா? ஷூ கமெண்ட்ஸ் போடுறது நம்ம கடமை, எப்போவாது ரிப்ளை வரும். பட் எந்த கமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது. குணசேகரன், வாட் இஸ் இன் கோல்டு லைவ், வெரி ஹாட் அண்ட் கிளாமர், ரொம்ப அழகாக இருக்கும். ஜாயின் பண்ணிங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மெம்பர்ஷிப் லைவில் என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு மனதைரியம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஹாய் விஷால், ஹரிக்குட்டி, நீங்கள் எந்த
டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லட்டு டான்ஸ் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸ்ரீனி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சக்திவேல் தேங்க்யூ சக்தி. தேங்க்யூ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு அப்படியா? அதுக்கு பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் நான் லைவ் வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க டியர். சிற்பி 90 கிரீன் டேஸ் நம்ம யூடியூபில் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. கொள்கைகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. தேங்க்யூ அஸ்வின். சீக்கிரம் லைக் போடுங்க. டபுள் டச் பண்ணுங்க ஸ்க்ரீனு. சங்கர் வேலாயுதம் செல்லமே. எனக்கு பிடிச்சது பக்கத்தில் பார்க்கணும் மெம்பர்ஷிப் லைவில். கண்டிப்பாக பாருங்க. என்ன பண்ண போகிறீங்க இல்லையா? என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? எதில்? சி பிரவீன் ரொம்ப வைக்கப்படாதீங்க. ராணா மிஸ்டர் கேடி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ ராணா. ஆமாம், மெம்பர்ஷிப்புக்குள்ளே போனால் தான் லைவ் பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ? அதான் தெரியல போல இருக்கு. குணா குட்டி செல்ல குட்டி மூணு ஒர்க்கு நல்லா போச்சு. 20 years தான் நான் ஃபேஸ் பண்ணாத ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஒர்க்கில் இன்னைக்கு எப்போதும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் போல. அதே மாதிரி தான் வாழ்க்கை. ஒர்க்காக இருந்தாலும் லைஃபாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். இதுவும் கடந்து போகும். மோனிக்குட்டி தேங்க்யூங்க. சாரி சூப்பரு. தேங்க்ஸ்டா பட்டோ. சரி, இந்த கமெண்ட்ஸை பல தடவை ஆர்டர் பண்ணி தான் இதுவே வருது. உன்னைய இது பண்ணணும் எப்போ சொல்லு? என்னைய எதை பண்ணணும்? எதடா பண்ணணும்? ராணா தேங்க்ஸ் ராணா. யார் நீங்கள்? ஃபஸ்ட்டு டைமா? ஆல்வேஸ் நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டே தான் ப்ரோ எப்பவும் லேர்ன் பண்ணணும். சூப்பர் சார் ப்ரோ. இவ்வளோ பதமா? முதல்ல ஒரு பாதாம் பருப்பு 1 கிலோ கம்மியாக தான் விற்கிதான். போய் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வச்சான். அப்புறம் பதம் பண்ணலாம். பாதாம் பருப்பு சாப்பிட்றதுக்கு அங்கே பல்லக்காரமா? இதில் வேற பதத்தை பார்க்கணுமா? பதத்தமும் பார்க்க முடியாது, யதார்த்தமும் பார்க்க முடியாது. ரெட் கலர் சாரீ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரெட் கலர் சாரீ இப்போதைக்கு இல்லை, நாளைக்கு எடுத்துகிட்டு வர வீட்டுக்கு போயிட்டு. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. அழகா இருக்கு இந்த சாரியில். நீ நிஷு சம் டைம் அப்படி தான் நியூ கமெண்ட்ஸ் வரும்போது நடக்கும். புரியும்னா நினைக்கிறேன். நீ வந்து பாரு எப்படி போட்டா. ரிக்கி விச் மெம்பர்ஷிப் லைவ்? விஐபி சில்வர்டா. ப்ளூ சாரீ கொடுங்க, வேணுமா எடுத்துக்கோங்க. அப்படியா டிஜே?
உங்களுக்கு பிளாக் சாரி சூப்பராக இருக்கும். நாளைக்கு கட்டிடுறோம். அது வேணா இருக்குது அன்னைக்கு கட்டினது. ஷங்கர் ப்ரோ டைமண்டு லைவ் வாங்க. இல்லை சரோ, எனக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதான். நீ என்ன வேலை பார்த்து விட்டியோ இப்போ என்ன பண்ண போறியா? ஒன்று கடுக்க போகிறேன். ஹாய் ஹனி. சதீஷ் வாங்க, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? சாரி வேண்டாம் உங்களுக்கு? உங்கள் அழகு சாரி கெடுக்குதா? ஆஹா, ஆமாம்மா, சாரி தான் கெடுக்குது. மூவிரு திங்களாய் காத்திருக்கிறேன் உன் திருமணம் காண. அன்று முதல் மதியாய் தோன்றியவள் இன்று முழுமதியாய் மிதக்கிறாய் என் மனம் என்னும் சமுத்திரத்தில். இப்போ லைவ் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் நிலா, இரவு வணக்கம். ஹாய் அழகு அக்கா. இந்திரா வாங்க, எப்படி இருக்கீங்க? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ஃபிஷ் குழம்பு சரப்ரோ? இந்த டைமில் ரொமான்ஸ் தான் நல்லா இருக்குமா? அதுக்கு தான் நானும் பாடுறேன். வாங்குங்க, ஜாயின் பண்ணுங்க. நான் தயாராகிடுவேன் போல இருக்கு காமன் லைவ்ல. என்னுடைய எனர்ஜி நல்லா இப்போது ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்குது. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாதான் நான் மெம்பர்ஷிப்பு நல்ல எனர்ஜியாக கொண்டுட்டு போக முடியும். நல்லா இருக்கிறத நல்லா இல்லாததும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு. நீங்களே இதுக்குள்ள செயினை போட்டுடுவீங்களா? சரி சரி, நாளைக்கு ஹிப் செயின் போட்டு ரீல்ஸ் போடுறேன், இப்போ பாருங்கள். சரியா? லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 92 டிகிரி வேஸ் நம்ம யூடியூபில் மட்டும், வேற எங்கும் கிழங்கு கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. ஓ, ஐ எம் கௌதம். அப்படியா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா எல்லாமே? தேங்க்யூ மேம். டைம் அண்டர் வியூஸ் பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பாக ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓ, வெயிட் ஒரு 60 kg இருக்குமா? 69 இருக்கு. 70 kg இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஃபீவர் வந்தது, அதில் குறைஞ்சிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இப்போ கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கு. அன்னைக்குனா 69. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். டைம் ஆகுது, சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன கேமரா உடையுது இல்லை, நெட்வொர்க் இஷ்யூனால அப்படி ஆகுது. லைஃப் எவ்வளோ வேணாலும் அதில் இருக்குது. உங்களால் எது முடியுதோ அதை தொட்டு ஜாயின் பண்ணுங்க. டிபி எடுங்க. லைவ் முடிய போகுதுன்னு 2 minutes இருக்குது. டிபியை தொடுங்க, ஜாயினை தொடுங்க. மெம்பர்ஷிப்பில் ஃபஸ்ட்லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. இதில் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை இப்படி டிக் கொடுத்துட்டு
வேணுங்கிறத டிக் கொடுத்துட்டு கீழே கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற நேம் நீங்கள் எதை தொடுறீங்களோ அந்த நேம் இங்கே வரும். இப்போது சில்வர் விஐபி லைவ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. 11 ஆயிடுச்சா? சரி, ஓகே ஓகே கைஸ், மீண்டும் சந்திப்போம். சிப்பிங் 90 நம்ம வீட்டுக்கு மட்டும் வேற எங்கும் பிள்ளைகள் கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. லைவ் ஆன் பண்ணுறேன். குட் நைட். மீண்டும் சந்திப்போம் இன்று இரவு. ஓகே சரக்குட்டி, ஓகே பாப்ஸ், ஓகே மோனி, ஓகே எல்லாருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் என்னோடய லைவ் யாரெல்லாம் பார்த்தீங்களோ இறுக்கி அணைச்ச ஒரு உண்மை தருவோம். சுந்தர், தேங்க்யூ சுந்தர், தேங்க்யூ சுந்தர். சரி, ஓகே, மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைபை தொட்டுக்கோங்க எல்லாரும்.